உங்களுக்கு ஒருத்தர் மேல க்ரஷ் இருக்குன்னா, அத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அவங்க உங்ககிட்ட திடீர்னு வந்து பேசும்போது, உங்க ஹார்ட் பீட் அதிகரிக்கலாம். க்ரஷ் மைண்ட்ல இருந்தா, பலர் தங்களோட ஃபோன அடிக்கடி செக் பண்ணுவாங்க. ஒருத்தர சீக்ரெட்டா விரும்பும்போது, அவர பத்தின சின்ன விஷயம் கூட உங்க மனசுல பதிஞ்சிடும். ஒருத்தர் உங்கள சீக்ரெட்டா விரும்புனா, ஐ கான்டாக்ட் அதிக நேரம் நீடிக்கும். ரொம்பவே அதிகமா ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி க்ரஷ்ஷுக்கு மெசேஜ் அனுப்பும்போது அன்கான்ஷியஸா அதிகமா சிரிப்பீங்க. க்ரஷ்ஷால சில நேரத்துல படிப்பு, வேலை இந்த மாதிரி கவனம் சிதறலாம். சாதாரணமா கேட்குற சாங்ஸ் கூட சில நேரத்துல ரொம்ப உணர்ச்சிகரமா தோணும். நமக்கு அவங்க கூட எந்த சம்மந்தமுமே இல்ல அப்படின்னாலும், ஒருத்தர அடிக்கடி பார்க்கறதாலேயே கூட சில நேரத்துல அவங்க மேல நமக்கு க்ரஷ் வரலாம். இங்க பல பேரு தங்களோட க்ரஷோட சோஷியல் மீடியாவ அவங்களுக்கே தெரியாம ரொம்ப நேரம் பார்க்குறாங்க. ஆன்லைன்ல இருந்தும் ஒரு மெசேஜ் கூட பண்ணாத ஒரு க்ரஷ் கிட்ட இருந்து ஒரு சின்ன மெசேஜ் வந்தா கூட உங்க மனநிலை உடனே சேஞ்ச் ஆகும். க்ரஷ் இருக்கிறதாலேயே ரொம்ப கேஷுவலான நேரத்த கூட ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்றாங்க. நீங்க விரும்புறவங்க கூட பேசும்போது ஸ்ட்ரெஸ் குறைக்கிற கெமிக்கல் பிரெயின்ல அதிகமா வெளியாகும். க்ரஷோட நடந்த ஒரு சின்ன கான்வர்சேஷன் கூட மனசுல திரும்ப திரும்ப நினைச்சுட்டே இருப்பாங்க. சில நேரத்துல பொசசிவ் கூட க்ரஷ் இருக்கிறதுக்கான மறைமுக அறிகுறி தான். க்ரஷ் பக்கத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சா பலர் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணுவாங்க. உங்க க்ரஷ் உங்க பேரை சொல்றது உங்க மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை கூட ஏற்படுத்தும்.